ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆல் பாதி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஃபேப்ரிக் பெயிண்டிங் பற்றி தான். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பண்ண போகிற கார்மெண்ட் பார்த்திங்கன்னா ஹை நெக் ப்ளவுஸ் தான். ஸோ இதுக்கு வந்து ஒரு பிளெயினான ஃபேப்ரிக் எடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா ஒரு பிளெயின் பிளாக்ல வந்து ஒரு காட்டன் ஃபேப்ரிக் எடுத்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு நம்ம வந்து டார்க் கலர்ஸ் எடுத்தோம்னா பெயிண்ட் அப்சார்ப்ஷனும் நிறையா இருக்கும், அதுவும் இல்லாமல் அதில் விசிபிலிட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா லைட் கலர் ஃபேப்ரிக்ஸ் போயிடுங்க. ஃபஸ்ட்டு நான் அது தெரியாமல் பிளாக் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் போய்ட்டு ஒரு டார்க் ப்ளூ கலர் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் தேர்டாக வந்து ஹை நெக் ப்ளவுஸுக்கு எடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கலர் தான் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் சில்க் செமி சில்க் மாதிரி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுக்கு லைனிங் வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் ரெக்வயர்டு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வேணுங்கிற இமேஜை வந்து ஒரு கலர் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ட்ரேசிங் ஷீட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோ கார்பன் ஒன்று எடுத்துக்கோங்க. நிறைய பேர் கேட்கலாம் ப்ளூ கார்பன் யூஸ் பண்ணலாமான்னு. ப்ளூ கார்பன் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட இம்ப்ரெஷன் வந்து உங்கள் துணியை வந்து டேமேஜ் பண்ணிடும். அதனால் ஃபேப்ரிக் பெயிண்டிங் அப்படின்னு போகிறீங்கனாலே எல்லோ கார்பன் வாங்கிக்கோங்க. அப்புறம் ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணுங்கிற சைஸஸில் எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அக்ரலிக் கலர்ஸ் தான். ஸோ ஃபேப்ரிக் பெயிண்டிங்க்குனே பார்த்தீங்கன்னா கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது, பட் மார்க்கெட்டில் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால அக்ரலிக்கே உங்களுக்கு லைஃப் நல்லா வரும். ஸோ அதுவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆரி ஸ்டாண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ண போகிறோம்ல, ஸோ கிளாத் இதில் வச்சு நம்ம நல்லா டைட்டன் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணால் அந்த பெயிண்ட்டும் வந்து ஸ்மட்ஜ் ஆகாமல் நல்லா உங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃப்ளோயியாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நானே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து அதை அன்பாக்சிங்கே பண்ணுறேன். ஸோ இந்த ஆரி ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டாண்டு கொடுத்துருந்தாங்க ஸ்க்ரூ டைப்பில். ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த எம்ப்ராய்டரி ஸ்டாண்ட் அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து கிளாத் போட்டு பண்ணிக்கலாம். ஸோ இதோட டீட்டெயில் வீடியோ அந்த பெயிண்டிங் எப்படி பண்ணுறேன், அதில் என்னென்ன ஃப்ளோஸ் அண்ட் டூஸ் அண்ட் டோன்ஸ் இருக்குது, அது எல்லாமே வந்து நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 டேஸாக என்னால் வீடியோஸ் போட முடியல, பிகாஸ் எனக்கு ஹெவியான த்ரோட் இன்ஃபெக்ஷனு. ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வைரல் ஃபீவர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. யாரை கேட்டாலும் வந்து ஃபீவர்னு சொல்கிறாங்க. ஸோ யாராவது இருக்கீங்கன்னா கோயம்புத்தூரில் இந்த க்ரௌடட் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இப்பயும் த்ரோட் வந்து ரொம்ப வலிக்குது, அதோட தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 டேஸ்க்கு அப்புறம் நான் ஆஃபீஸ் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ்க்கு புதுசாக வந்து நம்ம வந்து டேபிள் ஒன்று போடுறோம். ஸோ இது இத்தனை நாள் கீழே இருந்துச்சு இந்த டேபிள். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறோம்னா உனக்கு கட்டிங்க்கு மார்க்கிங்க்குலாம் இந்த டேபிள் இருந்தால் ஈஸியாக இருக்கும்னு நான் கீழேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதை வச்சுட்டோம்னா நமக்கு ஒர்க், ஏன்னா எல்லாமே ஃப்ளோரில் உட்காந்து பண்ணுறதோட ஒரு டேபிள் இருந்தால் உன்னையும் ஒர்க் வந்து நமக்கு உன்னையும் சஃபிஷியண்ட்டாக சூப்பராக பண்ணலான்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு வந்து என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.